அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலை நயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள், அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்துக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்தா பழகுவதற்கு இனிமையானவங்களா, அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ பிரியப்படுறவங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க இனிமையானவங்கன்னு சொல்லலாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே ஆசைப்படுவாங்க. பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குள்ளமாகவும் இருப்பாங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்குங்க. கெட்ட கனவுகள் வருவது நின்று போகும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். நண்பர்களோட உதவியும் நீங்கள் கிடைக்கக்கூடும்னு சொல்லப்படுது. சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைய போகுது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். செவ்வாய் 2, 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. குடும்பத்தில் மருத்துவ செலவுகளும் வர வாய்ப்பு இருக்குது. அக்கறையுடன் அரசு ஊழியர்கள் வேலை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேல் அதிகாரிகளோட கோப பார்வை சங்கடப்படுத்தும். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நீண்ட காலமாக மனதில் இருந்து வந்த ஆசைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும்னு சொல்லப்படுது. தொழிலில் கணிசமான லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவும் தாராளமாக அமையும். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும். அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களையும் நீங்கள் பெறுவீங்க. வழக்கறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த புகழ் அடைவாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கலைத்துறையினர் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும்னு சொல்லப்படுது. அதிகார பொருட்கள் விற்பனை அமோகமாக நடைபெறும். சனியானது 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. முக்கியமான சில வேலைகள் காலதாமதம் ஆவறதுனால கவலைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணவரவு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் ரொம்ப தாராளமாகவே இருக்கும். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கிறாரு. வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் தீரும். அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை பெறுவீங்க. வழக்கறிஞரை பொறுத்த வரைக்குமே கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த புகழ் அடைவாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கலைத்துறையினரோட பாராட்டும் பரிசும் கிடைக்கப்படும் சொல்லப்படுது. அலங்கார பொருட்கள் விற்பனை அமோகமாகவே இருக்கும். சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால முக்கியமான சில வேலைகள் காலதாமதமும் ஆகிறதுனால கவலைகளும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப சிறந்தது. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளியூர் பயணங்களை சற்று ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளால் கல்வி செலவும் அதிகரிக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால துணிச்சலாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்குவீங்க. வழக்குகள்லையும் வெற்றி கிடைக்கணும் சொல்லப்படுது. இந்த ராசியை பொறுத்தவங்களுக்கு ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்ப யோகமான வாரமாக இருக்கும். 11ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கூடியிருக்கு. மாதத்தோட பிற்பகுதியில் சூரியன் 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. மாதத்தோட ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக நல்ல விஷயங்களே நடக்கும். அமைப்புகளும் ஏற்படும். கடந்த 6 முதல் ஓராண்டு எந்த ஒரு விஷயங்களுக்கும் கஷ்டப்பட்டிருப்பீங்களோ, பாதிப்புகள் ஏற்பட்டதோ அவை எல்லாமே மாறுநிலை ஏற்படுங்க. அனைத்து விதமான உதவிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும் சொல்லப்படுது. தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், நிர்வாகம் போன்ற அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அருமையாக செய்து முடிப்பீங்க. செய்யும் வேலைகள் திருப்தி தரும்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துக்கு சூரியன் உச்சமாகி விரயஸ்தானத்தில் அமருகிறாரு. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அம்மாவை பார்ப்பதற்காக பயணித்து மேற்கொள்வீங்க. வெளிமாநில, வெளிநாடு, மாநிலம் அல்லது தூர பயணம், சில பேர்த்துக்கு வடக்கு போகும் அமைப்பும் உண்டாகும். கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா போகும் அமைப்புகளும் உண்டாகும். இந்த பயணங்களால் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது. தசாபுத்தி சாதகத்தில் நன்றாக இருந்தால் திருமண யோகம் அனைத்துமே புத்திர பாக்கியமும் கைகூடி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் வாய்ப்புகளும் இருக்குது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால யார் வாழ்க்கை துணையாக வர வேணும் அப்படிங்கிறதுல தெளிவு ஏற்படும். அவருடைய வயதுக்கேற்ப நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்குமே தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும். சட்ட போராட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி ஏற்படும். மனக்கட்டுப்பாடும் உண்டாகும். எந்த இடத்துலையுமே இழப்புகளை சந்திக்கிறீர்களோ அவைகள் அனைத்துமே விலகும். நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கலை திறமை, பேச்சு, எழுத்து திறமை கொண்டவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய மாற்றங்கள், முட்டுக்கட்டைகள் விலக்கும் நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லப்படுது. வளர்ச்சி மிக்க வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் நல்ல ஒரு வாழ்க்கை வளமாக அமையன்னு சொல்லப்படுது. கார்த்திகை 2, 3, 4 லாபஸ்தான சூரியனால் உங்களோட நிலை அனைத்துமே உயரும். வரவேண்டிய பணமும் வரும். உத்தியோகஸ்தாரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதிகள் நிலையும் உயரும். வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அனைத்துமே கைகூடி வரும்னு சொல்லப்படுது. பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளில் முடிவும் உண்டாகும். அரசு வழி முயற்சியில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்துக்கார அன்பர்களுக்கு வார தொடக்கத்தில் சந்திரன் லாபத்தை ஏற்படுத்துவார். சென்ம குருவின் பார்வைகளால் உங்களோட எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். ஒரு சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். திருமண வயதினருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் நல்ல வரன் அமையக்கூடுன்னு சொல்லப்படுது. இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியாகும். மிருக சீரிடம் 1, 2 குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு சூரியனால் வருவாயும் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கன்னு சொல்லப்படுது. தொழில், வியாபாரம், லாபம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வரக்கூடுன்னு சொல்லப்படுது. வெளிநாட்டு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ராசிநாதன் 11ல் இருக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. சூரியன், ராகு முதலிய கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு இருக்காது. செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லப்படுது. ராகுவின் பலத்தால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் முதலியவை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பழைய கடன்களை அடைத்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தடைப்பட்ட முயற்சிகளோட வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. எதிர்பாராத பொருளாதார வரவுக்கு அமைப்பும் அமைஞ்சிருக்கு. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி, புதன் இருப்பதுனால தொழிலில் புதிய உத்திகளை கையாளக்கூடிய திறமைகள் உங்களுக்கு உண்டாகும். பகையும் அழியும். நண்பர்களோட உதவியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்து வரும்னு சொல்லப்படுது. சில பேர்த்துக்கு சொந்த வீடு அமைப்பும் யோகமும் உருவாகும். சில பேர் சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும். வேலை செய்கிற இடத்துல அதிகப்படியான மன அழுத்தம், பணி அழுத்தம் இருக்கும். புதிய பொறுப்புகளும் உங்களை சேரும். ராசியில் குரு அமர்ந்திருக்கிறதுனால எந்த காரணத்தை முன்னிட்டுமே எச்சரிக்கை உணர்வை கைவிட்டு விட வேணாம். எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறதுனால குடும்ப கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் கையாள வேண்டும். பரிகாரமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அவசியமாக காலையோ மாலையோ அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு செல்வது பிரச்சனைகள் அனைத்துமே தீரும்னு சொல்லப்படுது. ரோகிணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நிலையும், அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்படும். அறிவு சுடரொளி வீசும் வாரமாக இந்த வாரமானது அமையப்போகிறது. இந்த வீடியோவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு
பல பயனுள்ள தகவல்களை தரும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.